Hi viewers, இன்னைக்கு ஸ்டோன் ஸ்டெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இப்ப பண்ண போறது வந்து silk thread ஜும்காக்கு ஸ்டோன் ஸ்டெட் பண்ண போறேன். இதுக்கு வந்து ஆன்டிக்ல யூஸ் பண்ணுவாங்க, இல்ல ரெடிமேடா கிடைக்கிற ஸ்டெட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி குல்லிங்ல பண்ணி அதுல ஸ்டோன் வர்க் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் பண்ண போறது வேற டைப்ல பண்றேன். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஸ்டோன் ஒன்னு பாத்தீங்கன்னா பேக் சைடு கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும். அப்புறம் இதை வைக்கிறதுக்கு ஒரு கேப். இது கோல்டன் கலர்ல நான் பார்த்ததில்ல, சில்வர் கலர்ல மட்டும்தான் எனக்கு கிடைச்சது. அப்புறம் இந்த மாதிரி சின்ன ரிங், கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் பார்க்க அவ்வளவா நல்லா இருக்காது. அப்புறம் ஸ்டெட்டு பின்னாடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸு, அப்புறம் இதை ஒட்டுறதுக்கு ஃபெவிக்விக், அப்புறம் த்ரெட்டு. இப்போ நான் ஏன் ரெட் கலர் எடுத்திருக்கேன்னா, இந்த ஸ்டோன் மேலே வைக்கிற போகிற ஸ்டோன் ரெட் கலர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கூட நான் ரெட் கலர் ஸ்டோன் செயின் தான் ஒட்டியிருக்கேன், அதனால் ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் நம்ம க்ரோஷா போட்டு அதுக்கப்புறம் இதில் ஒட்ட போகிறோம், அதனால் க்ரோஷா நீடில் நம்பர் 9 எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கேப் எடுத்துட்டு இந்த ஸ்டோனை இந்த மாதிரி கரெக்டாக நடுவில் வச்சு, இதில் லாக் பண்ணுற மாதிரி ஒரு 4 இடம் இருக்கும், அதை கரெக்டாக வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும். நீங்கள் கையிலேயே பண்ணலாம், டூல் வைக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உடஞ்சிரும், அதனால் கையிலேயே பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம க்ரோஷா போட ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி 6 லைன்ஸ் சில்க் த்ரெட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு முதல்ல இதில் ஒரு நாட் போட்டுருங்க. இப்போ செயின் போட ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல இந்த மாதிரி வச்சு இப்படி நீடில திருப்பி இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு செயின் விழுந்துரும். இப்படி எடுத்து இந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்த இப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இதை இப்படி இழுத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நாட் வந்துடும். இப்போ ஒரு இடத்துல இப்படி கட் பண்ணிட்டு நம்ம ஸ்டோன் எடுத்து வச்சிருந்த ஸ்டெட் எடுத்து ஒட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு சுத்து முடிஞ்சோடனே அதை ஒட்டியே இன்னொரு லைன் சுற்றிடுங்க. இந்த மாதிரி
கரெக்டாக ஏதாவது ஒரு லாக் இந்த இருக்கிற இடத்துக்கு இந்த த்ரெட்டு வந்தோடனே இப்போ இந்த ரிங்கை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்படி இந்த ரிங்கை உள்ளே போட்டுடுங்க. கரெக்டாக அது நடுவில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சு இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி மிச்ச த்ரெட்டையும் சுற்றி அப்படியே ஒட்டிகிட்டே வந்துடுங்க. இது ஒட்டும் போதே நல்லா டைட்டாக ஒட்டிட்டிங்கன்னா இது கலண்டெல்லாம் வராது. ஜும்கா வெயிட்டெல்லாம் அது கண்டிப்பாக தாங்கும். அதனால் ஒட்டும் போதே நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க. இப்போ ஸ்டெட் ரெடியாக இருக்கு. இது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கு அப்புறமா இதோட பின்பக்கம் திருப்பி ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஸ்டெட் பேஸை ஒட்டிடலாம். இந்த ஸ்டெட் பேஸை ஒட்டினோன்னு இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த ஜும்காவை இதில் ஹேங் பண்ணிடலாம். இப்போ இதிலெல்லாம் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால ஸ்டெட்டும் ஸ்டோன்ஸாக இருக்கும்போது பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். நான் இன்னொரு ஜும்காவும் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் 2 ஜும்காவும் முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோன்ஸ் வச்சதுனால இன்னும் இந்த ஜும்கா கொஞ்சம் கிராண்டாக தெரியுது. இந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் கிடைக்குது. நான் ஒரு 15 கலர்ஸ் பார்த்துருக்கேன். இல்லை இதே கலரில் உங்களுக்கு கிடைக்கலன்னா கோல்டன் கலர் வாங்கிக்கிட்டிங்கன்னா எல்லா ஜும்காவுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். காமனாக ஒயிட் கலர் கூட இருக்குதுல்ல. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.